திமுக இளைஞரணி சார்பில் நடைபெறுகின்ற இந்தி திணிப்பு ஒன்றிய அரசை கண்டித்து நடைபெறுகின்ற இந்த மாபெரும் கூட்டத்துடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற மாவட்ட கழகத்துடைய பொறுப்பாளர் அருமை நண்பர் MSK ரமேஷ் ராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சி மிக குறுகிய காலத்தில் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கின்ற மாவட்ட இளைஞர்களுடைய அமைப்பாளர் அருமை தம்பி லோகேஷ் அவர்களே, இங்கு முன்னிலை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற நம்முடைய ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் தலைமை செயற்குழு உறுப்பினருமான எல்லாபுரம் மூர்த்தி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த மாவட்டத்தினுடைய ஐஏஎஸ்ன்னு சொல்லலாம் அவரை அவரு நம்ம அப்துல் மாலிக் அவர்களே, அருமை எனக்கு முன்பு பேசி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய முன்னாள் மாவட்ட செயலாளரும் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினருமான அருமை நண்பர் கோவிந்தராஜ் அவர்களே, மாநில மாணவர்களுடைய துணை செயலாளர் அருமை சகோதரர் தமிழ் கா அமுதரசன் அவர்களே, கொஞ்சம் அமைதியாக இருக்குமா பிள்ளைங்களை, கொஞ்சம் அமைதியாக ஏமா கொஞ்சம் கம்பட்டுங்க, கொஞ்சம் அமைதியாக பிள்ளைங்களாம் கொஞ்சம் பாருங்க, உள்ள இருக்கவங்க கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் அடக்கி வைங்க பிள்ளைங்களை பாவம். இன்றைய தினம் கைத்தட்டுறது 2 விதம், ஒன்று முடிச்சுக்கணும்னு சொல்லி, ஒன்று தொடருன்னு சொல்லி. ஆனால் நீங்களாம் முடிச்சுக்கிட்டு தான் கைத்தட்டினீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நமக்கு தெரியும், டிவியெல்லாம் விட்டு வந்து உட்காந்துருக்கிறீங்க, உங்கள் பார்வையெல்லாம் எங்கே இருக்குன்னு அதுவும் எனக்கு தெரியும். இருந்தாலும் இது வந்து நம்ம மொழிப்போர் தேவைகளுக்கு நம்ம வீர வணக்கம், அதை பட்டதுக்கு முழுக்க முழுக்க நம்ம இந்தி பிரச்சனை பற்றி பேசுகின்ற நிகழ்ச்சி. ஆகவே தான் நம்முடைய துணை முதல்வர் அவர்கள் தமிழகம் முழுவதும் தொகுதிக்கு ஒரு இந்திய எதிர்ப்பு கூட்டத்தை போட வேண்டும் என்று கூறி அதன் அடிப்படையில் இந்த கூட்டங்கள் வந்து ஆங்கங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சி இங்கு நமக்கு ஒதுக்கி தந்த நம்முடைய மாநில நம்முடைய துணை முதல்வர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை அவர் கட்டளைக்கேற்ப சிறப்பான முறை வடிவமைத்து மிக குறுகிய காலத்தில் இந்த அளவுக்கு ஏற்பாடு செய்த அருமை தம்பி நம்முடைய லோகேஷ் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போன்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மாணவரணியுடைய மாநில இளைஞரணி செயலாளர் மாணவரணி செயலாளர் அருமை நண்பர் ஜெரால்டு அவர்களுக்கும், எங்கள் பகுதியை சேர்ந்த மத்திய பகுதியை சேர்ந்த இளைஞரணி மாவட்ட அமைப்பாளர் தம்பி சுரேஷ் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைய தினம் கொழுந்து விட்டு இருக்கின்ற 1963 ஏற்பட்ட அந்த ஒரு சுழல், அந்த சுழல் எப்படி ஏற்பட்டதோ இந்திய எதிர்ப்பில் அதே நிலைப்பாடு தான் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. 65 கொழுந்து விட்டு இருந்தது, அதனுடைய தாக்கமாக 67 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர்ந்தது. என்ன காரணம்? முழுக்க முழுக்க மொழி திணிப்பு. அதுக்கு தான் பேரறிஞர் அண்ணா அப்போ என்ன சொல்றாருன்னா, ஒரு முதல் சட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக போன போது அவர் பேசிய பண்டித ஜவஹர்லால் பிரதமர், அவர் பிரதமராக இருக்கும்போது ஒரு கருத்து சொன்னார். என்ன கருத்து சொன்னார்னாக்கா, தனித்தமிழ்நாடு கோரிக்கை முன் வச்சார். அப்படி தனித்தமிழ்நாடு கோரிக்கையை முன்வைத்த போது அவர் புள்ளி விவரத்தோடு சொன்னார், பேரறிஞர் அண்ணா அவர்கள், எங்களுக்கு இணைக்கப்படுகின்ற அநீதி, ஒவ்வொரு மாநிலத்துக்கு இணைக்கப்படுகின்ற அநீதி, அதுவும் குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கு இணைக்கின்ற அநீதி, அதில் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு இணைக்கப்படுகின்ற அநீதியெல்லாம் தெளிவாக பேசிட்டு அமர்ந்தார். பண்டித ஜவஹர்லால் கோவம் வந்துருச்சு, கடுமையான முறையில் வன்மையான முறையில் கண்டிச்சார். யாரை? அண்ணாவை கண்டித்து கடுமையான முறையில் தாக்கி பேசினார். இந்தியா ஒருமுறை கலாச்சாரத்தை கொண்ட நாடு, பல மக்கள் வாழ்கின்ற ஒன்றுபட்ட இந்தியா, ஆகவே தனிநாடு கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கடுமையான முறையில் அண்ணாவை விமர்சனம் பண்ணார். அப்போ இவராக இருந்தவர், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் என்ன பண்ணார்? ஜனசக்தியில் இருந்தார். உடனே அவர் ஏஞ்சி நின்று என்ன பண்ணார்? அவர் பேசும்போது சொன்னார், CN அண்ணாதுரை அவர்கள் தனிநாடு கோரிக்கையில் எனக்கு உடன்பாடு இல்லை, ஆனால் தனிநாடு கொள்கையை அவர்கள் கேட்பதற்கு உந்துகோலாக இருந்தது யார்? அந்த உந்துகோல் காரணம் என்ன காரணம்? அவர்கள் இந்த அளவுக்கு தனிநாடு வேண்டும் என்று பேசுவதற்கு காரணம் யார் என்பதை நம்ம ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் அவர்களுக்கு தேவையான நிறைவு செய்ய வேண்டிய பொறுப்பு நம்முடைய ஒன்றியத்துக்கு இருக்குது என்று அன்னை வாஜ்பாய் அவர்கள் பேசினார். ஆனால் அதே நேரத்தில் எனக்கு உடன்பாடு கிடையாது, தனிநாடு கொள்கையில் உடன்பாடு கிடையாது. ஆகவே இன்றைய சூழ்நிலையில் மகாராஷ்டிராவும் தமிழகம்லாம் நமக்கு அதிகமான நிதி தருகின்றன. அதிகமாக தருகிற மாநிலங்கள்ல அந்த காலத்திலிருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிற நிதியை, அப்படி நிதி கொடுக்கின்ற போது அந்த நிதியை பெற்றுக்கொண்ட நாம் என்ன சொல்லணும்னா, அந்த மாநிலத்துக்கு எந்த மாநிலம் அதிகமாக தருவதோ அந்த மாநிலம் உள்ளிட்டு இந்த மாநிலத்துக்கு நம்ம தேவையான ஈவுத்தொகை தருவது இல்லை. அடுத்தபடியாக அவர்களுக்கு தேவையான மொழிக் கொள்கை, அந்த கொள்கையில நம்ம தலையீடுகள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தால்
இன்னும் சொல்ல பார்த்தீங்கன்னா பல பல மாநிலங்களில் வந்து அவன் பெருமைக்கு பேசினான். குஜராத்தை பெருமைக்கு ஹிந்தியில் பேசி குஜராத்தை துரத்தில் இதே அழிஞ்சு போச்சு. மகாத்மா காந்தி கூட இன்னும் சொல்ல போனால் அவர் தேசப்பிதா என்று அழைச்சாலும் அவருடைய சுயசரித்தை அவர் வந்து எழுதின மொழி குஜராத் மொழி எழுதினார். அந்த குஜராத் மொழி அழிச்சிட்டானுங்க, பீகாரி அழிச்சிட்டானுங்க, மாற்றி அழிச்சிட்டானுங்க. ஒட்டு மொத்தமாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருக்கின்ற அத்தனை மொழியிலையும் இன்று தினமும் அழிச்சிட்டு அவன் அழிக்க மொழியாட இருக்கின்ற ஒரே மொழி எதுனா தமிழ் மொழி தான். அதுக்கு யாரா காரணம்? பகுத்தறிவு பாகவன் தந்தை பெரியார், அறிவுலக மேதை பேரையர் அண்ணா, நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர். அதே போன்று இன்று தினம் வாழுகின்ற காலகட்டத்தில் நடமாடும் தெய்வமாக இருக்கின்ற நம்முடைய தளபதி அண்ணன் தளபதி நம்முடைய முதல்வர் அவர்கள், அவருக்கு உற்ற உறுதுணையாக 350 ஆண்டு காலத்துக்கு இந்த இயக்கத்தை வழிநடத்த இருக்கின்ற நம்முடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இவர்களெல்லாம் ஒன்றாக இணைந்து நிற்கின்ற காலகட்டத்தில் தான் இன்றைய தினம் தமிழ் காக்கப்பட்டிருக்கிறது. பல கோணத்தில் பல சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு எடுக்கணும். இன்றைய தினம் மத்திய அரசு ஒவ்வொரு முறையும் நம்ம கொடுத்துட்டு இருக்குது. அந்த காலத்தில் நம்ம ஏற்றுவங்க இதுக்காண்டி தீக்குளித்தல் உண்டு, பல கோணத்தில் பல ஒன்று சொல்ல போனால் அமர்சியா என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளாதார நிபுணர். அந்த நிபுணர் பார்த்து நோபல் பரிசு பெற்றவர். நோபல் பரிசு பெற்றது மட்டும் இல்லை, 1989 நோபல் பரிசு பெற்றார். அடுத்த ஆண்டு அவருக்கு பாரத ரத்னா அவருக்கு கொடுத்தாங்க. அப்படியாப்பட்ட பொருளாதார மேதை அவர் எங்கப்பட்ட ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் படித்தார், அதே ஏல் பல்கலைக்கழகத்தில் படித்தார். அப்படி பல பல்கலைக்கழகத்தில் படித்த மிகப்பெரிய பொருளாதார மேதை. இன்னும் சொன்னால் பிரிக்கப்படாத வங்கதேசத்தில் பிறந்தவர். நம்ம தமிழ்லே கிடையாது, சவுத் இந்தியாவை சேர்ந்தவரே கிடையாது. பிரிக்கப்படாத ஒரு நம்முடைய வங்கதேசத்தில் பிறந்தவர். அப்படி சாந்தி நிகேஷ் என்ற இடத்துல பிறந்தவர். அப்படி பிறந்தவர் என்ன சொல்றா, மிகப்பெரிய உலக பொருளாதார மேதை, உலகத்தினுடைய பொருளாதாரம். என்ன தெரியுமா சொல்றாரு? அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்றைய தினம் அகில இந்தியாவிலேயே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஒன்று இருக்கு. அந்த தமிழ்நாடு பாத்தீங்கன்னா தனி நாடாக இருந்திருக்குமே, ஆனால் உலகத்துல 18வது நாடா இருந்திருக்குன்னு சொல்றாரு. நம்ம நாடு 18வது நாடா வல்லரசு நாடா இருந்திருக்கின்றார் தமிழ்நாட்டை. அந்த அளவுக்கு அங்க படித்தவர்கள் நிறைந்தவர்கள், அது உழைப்பாளிகள், தேசப்பற்று மிகுந்தவர்கள், அதே நேரத்தில் மொழிப்பற்று உள்ளவர்கள். ஏன்னா நம்ம கிட்ட தான் 11 விதமான மொழி, அது நம்ம மொழிக்கு தான் 11 விதமான கொள்கைகள் இருக்கு. இன்னும் சொல்ல மொழி கொள்கையில் வந்து 11 விதமான நம்ம சொல்ல யுனெஸ்கோ சொல்றான். யுனெஸ்கோ சொல்கின்ற போல என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கிற தமிழனுக்கு அதாண்டா உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே நீங்க கீழே போயிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு தாழ்வு சுப்ரீட், அது மட்டும் சுப்ரியாட்டி வேணும், இம்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் உங்களுக்கு இருக்குது, சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லைன்றான். அப்படி அவன் சொல்லும் போது என்ன சொன்னா, ஒரு சில கருத்துக்கள் எடுத்து யுனெஸ்கோ எடுத்து வைக்குது. என்ன எடுத்து வைக்குதுன்னா, இன்னைக்கு நம்ம ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன். உதாரணத்துக்கு சொன்னோம்னா, இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னாக்கா உலகத்தினுடைய அதிசயங்கள் சொல்றப்போ தாஜ்மஹாலை சொல்றோம், அது ஒரு கல்லறை. அதே மாதிரி இருக்கக்கூடிய பிரமிடை சொல்றோம், அது ஒரு கல்லறை. அங்கே ஈபிள் டவரை சொல்றோம், பாபிலோன தொங்கும் தோட்டத்தை சொல்றோம், அதே மாதிரி பிசா கோபுரத்தை சொல்றோம். ஆனா இவைகள்லாம் நம்ம உலக அதிசயங்களை ஒண்ணுன்னு சொல்றோம், ஒத்துக்கிறோம். ஆனா உங்க நாட்டில் இருக்கக்கூடிய, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம பெரிய கோயில், தஞ்சை பெரிய கோயில், அதை கட்டி முடிக்க 25 வருஷம் ஆச்சு. அதை நம்ம யாராவது சொல்றோம்னா அதுக்கு ஒரு சிறப்பினை வெளிப்படுத்தல. நம்ம கிட்ட இம்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அதோட மகத்துவம் என்ன? 1.5 அடியில் அது கிடைக்காது. 1.5 அடியில் கட்டி 247 அடி. அந்த 247 அடி கட்டப்பட்ட அந்த கோயில், அந்த பெரிய கோயில் மேல இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா 880 டன்னு. 80 டன்னு அந்த கல்லை எப்படி கொண்டு போனா? இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி அன்னைக்கு இல்ல, இன்னைக்கு அறிவு இன்னைக்கு இருக்கிற அதப்பட்டது விஞ்ஞான அறிவு அன்னைக்கு இல்ல. அன்னைக்கு எவனும் இன்ஜினியர் படிச்சு இல்ல, சிவில் படிச்சு இல்ல. ஆனா அங்க 80 டன் 247 அடி மேல கொண்டு எப்படி 80 டன் கிரானைட் கல்லை கொண்டு வச்சான், எப்படி செதுக்கி வச்சான்? புரியல. இன்னைக்கும் புரியாத புதிரா இருக்கு. அந்த அளவுக்கு 80 டன் மேல வச்சான். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பெரிய கோயில்ல இருக்கக்கூடிய நிலம் கீழே படாது, அந்த அளவுக்கு கட்டிருக்கான் நம்ம ராஜராஜ சோழன். இன்னும் அது கட்டி முடிக்க 25 வருஷம் ஆச்சு. எப்படி அது கட்டி முடிச்சாலும் ஒண்ணு தெரியல. தஞ்சாவூர் 60 கிலோமீட்டருக்கு எங்கேயுமே கிடையாது கிரானைட் கல். அப்ப அங்கிருந்து எங்க கொண்டாந்தான்? கீழே இருந்து மேல வரைக்கும் கட்டது முழுக்க கட்டப்பட்டது அது கிரானைட் கல்ல தான். அப்படியாப்பட்ட ஒரு அந்த பெரிய கோயில் நல்ல கவனிக்கணும். இன்னைக்கு பீடத்துல பேசுறோம், அந்த பீடத்தில் இருக்கக்கூடிய லிங்கத்தினுடைய இது வந்து 12 அடி. அவன் பாருங்க, தமிழையும் அந்த கோயிலையும் பின்னி பிணைஞ்சு கட்டிருக்கான் பாருங்க ராஜராஜ சோழன். அந்த லிங்கத்தினுடைய இது வந்து 12 அடி. உயிரெழுத்து, நல்ல கவனிங்க, உயிரெழுத்து. நம்ம நின்று பேசுறோம் பாருங்க, அந்த லிங்க நிக்க வச்சிருக்கான் பார்த்தீங்களா? அந்த இது அந்த பீடம் 18 அடி. உயிரெழுத்து, அது மெய்யெழுத்து. எது 18 அடி நிக்குது பாருங்க, அது 18 அடி மெய்யெழுத்து. லிங்கம் உயிரெழுத்து 12 அடி. இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட தூரம் நந்தி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இடைப்பட்ட தூரம் 216 அடி. உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர் மெய்யெழுத்து. நல்லா கவனிங்க, இதுக்கு இடைப்பட்ட தூரம் உயிர் மெய்யெழுத்து 216. இது 3 சேர்த்ததுதான் கோயிலுடைய ஹைட்ரா 247 அடின்றா. ஆக அன்னைக்கே தமிழ தன்னுடைய அறிவை பயன்படுத்தி 80 டன்னை கூட்டு கோயிலை கட்டினத எந்த அளவுக்கு தமிழை பின்னி பிணைஞ்சு கட்டிருக்கான் பாருங்க.
இந்த அறிவு இன்னைக்கு இருக்குமா யாருக்காரு கிடையாது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா படிப்பறிவு இல்லாத காலத்துல, சிவில் படிக்காத காலத்துல நம்ம ராஜராஜ சோழன் கட்டியிருக்கான். ஆனா இதுல ஒரு பெரிய பியூட்டி என்ன தெரியுமா, நம்ம தமிழனுக்கு உள்ள பெருந்தன்மை என்னன்னு கேளுங்க. தாஜ்மஹாலை கட்டினா பாருங்க, அவன் இனாகரேஷன் கூப்பிடுறான், கட்டினவெல்லாம் பெருமையா போறான். என்ன பெருமையா போனவனுக்கு சால்வை போடுவான், அவனுக்கு ஏதாவது பொருள் கொடுப்பான்னு நினைச்சு போனான், எல்லாரையும் கை வெட்டி விட்டான் ஷாஜகான், எல்லாரும் கையை வெட்டி விட்டான். ஆனா இதே ராஜராஜ சோழன் அதை கட்டின இனாகரேஷனுக்கு குஞ்சித மல்லர்னு சொல்லக்கூடிய ஒரு அவரை கட்டி முடிச்ச குஞ்சித மல்லர் சிற்பி அவரை வரவழைச்சு அவருக்கு என்ன பண்ண தெரியுமா, சோழன் என்கின்ற பேர் அவனுக்கு பட்டம் தான் ராஜராஜ சோழன். அந்த ராஜராஜன் என்ற பட்டத்தை இன்று முதல் நான் விடுவித்துக் கொண்டு இந்த கோயிலை விண்ணுயர கட்டி கொடுத்தானே இந்த குஞ்சித மல்லர் அவனுக்கு தரேன் சொன்னான். அவனுக்கு தரேன்டா, அவனுக்கு இன்னைக்கு குஞ்சித மல்லருக்கு நான் வைக்கிறேன்டா குஞ்சித மல்லருக்கு ராஜராஜ குஞ்சித மல்லர் பேர் வைக்கிறேன்டா வச்ச நம்ம ராஜராஜ சோழன். எந்த அளவுக்கு நம்முடைய மன்னர்கள் அந்த காலத்தில் உணர்வோடு இருந்திருக்காங்க பாருங்க. அப்படியாப்பட்ட மொழி நம்முடைய தமிழ் மொழி. இலக்கணமும் இலக்கியம் உள்ள ஒரே மொழி நம்முடைய தமிழ் மொழி. 11 விதமான குணங்களை கொண்ட மொழி நம்முடைய தமிழ் மொழி. இன்னும் ஜீசஸ் அவர்கள் தன்னுடைய மதத்தை பரப்புவதற்கு பார்த்தீங்கன்னா ஒளிவு மலையில அவர் மதத்தை பரப்புவதற்கு என்ன பண்ற, கிறிஸ்துவ மதத்தை பரப்புவதற்கு 12 சீடர்களோட உட்கார்ந்து பேசுறார். அப்படி பேசும்போது எந்தெந்த நாட்டுக்கு யார் போகணும், அப்ப எந்தெந்த மொழிகளை தேர்ந்தெடுக்கணும், நம்ம கிறிஸ்துவ மதத்தை பரப்புவதற்கு முடிவெடுக்கிறார். அப்படி முடிவெடுக்கிறப்போ அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட மொழி 35 மொழி. கிறிஸ்தவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மொழி, எந்தெந்த மொழிகளில் நம் மதத்தை பரப்புவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மொழி 35 மொழி. அந்த 35 மொழிகள்ல நம்முடைய தமிழ் மொழி 9வது மொழி. நான் இதை நம்ம தமிழ் மொழிக்கு பெருமைக்கு சொல்ல இன்னும் அங்க இருக்கக்கூடிய ஒளிவமலை என்கின்ற அந்த கல்வெட்டு குகையில் நம்ம மொழி 35 மொழியில தமிழ் மொழி என்ற 9வது மொழி நம்ம மொழி போட்டிருக்கு. தமிழுக்குள்ள பெருமையை ஜீசஸ் அன்னைக்கு தெரிஞ்சு வச்சிருக்காரு. அப்படியாப்பட்ட பெருமைக்கு வருவேன் நம்ம. அப்படியாப்பட்ட தமிழ் மொழி இன்னைக்கு தமிழ் மொழிக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கு. எப்படியாப்பட்ட சூழ்நிலை இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், மகாத்மா காந்தி ஒரு முறை வரார். மகாத்மா காந்தி ஒரு முறை மயிலாப்பூர்ல பேசுற பேச்சை கேட்கறதுக்கு பாரதியார் பாண்டிச்சேரியில இருந்து கடன் வாங்கிட்டு அங்கிருந்து வராரு. அவர் கடன் வாங்கிட்டு அங்கிருந்து நம்ம இடத்துக்கு வராரு. எங்க வராரு, பேச்சை கேட்கறதுக்கு வராரு. அப்படி பேச்சை கேட்க வரும்போது என்ன பண்றாருனாக்கா, பேச்சை கேட்கிற பாதியில ஏஞ்சி போயிடாரு. இது மாதிரி உட்காந்து மகாத்மா பேசுறாரு, பாதியில ஏஞ்சி போயிடாரு. உன்னை நேரு இவரு மகாத்மா என்னடா நம்முடைய வெல்விஷரு ஏன் பாதியில ஏஞ்சி போறாருன்னு தெரியலன்னு கம்முன்னு இருந்தாரு. போயிட்டதுக்கு அப்புறம் ஒரு கடிதம் எழுதுறாரு. யாரு, மகாத்மாக்கு சமர்பதி ஆசிரமத்தில் தங்கி இருக்கிற மகாத்மாக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. என்ன கடிதம் எழுதுறாருனாக்கா, கண்டன நோட்டீஸ், கண்டன அறிக்கைன்னு சொல்லி போட்டு அது கடிதம் எழுதி மகாத்மா காந்தி பேரை போட்டு அது கீழே இருந்து கண்டன அறிக்கைன்னு சொல்லி போட்டு அனுப்புறாரு இங்கிலீஷ்ல. அதை வாங்கி என்ன பண்ணாரு, இருக்கிற கடிதங்கள் இவ்வளவு வந்தாலும் இந்தியா ஃபுல்லா மகாத்மாக்கு சமர்பதி ஆசிரமத்துக்கு இவ்வளவு கடிதம் வந்தாலும் அந்த கடிதத்தில் மட்டும் என்னடா நம்மளுடைய வெல்விஷர், நம்மளுடைய ஃபாலோவர், நம்மளுடைய வேண்டிய நமக்கு வேலை ஏன்டா கட்டண நோட்டீஸ் கண்டன அறிக்கைன்னு சொல்லி போட்டிருக்கிறேன்னு சொல்லி அது உருவி என்ன பண்ண அது படிக்கிறார். படிக்கும்போது என்ன எழுதியிருக்குன்னா, உங்கள் பேச்சை கேட்க நான் கடன் வாங்கிட்டு அங்கிருந்து வந்தேன் பாண்டிச்சேரியில். ஆனால் அங்கே வந்தப்போ மிகப்பெரிய ஏமாற்றம். எந்த வெள்ளையனை வெளியேறுன்னு சொல்றோமோ அந்த வெள்ளையனை வெளியேறுன்ற அவனுடைய மொழியில நீங்க பேசுறீங்க, எனக்கு சகிச்சுக்க முடியல, அதனால நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் எழுதி தாங்கள் என்னை ஆங்கிலத்தில் பேசக்கூடாது என்று சொன்ன நீங்கள் ஆங்கிலத்தில் எனக்கு ஏன் கடிதத்தை எழுதுறீங்க கேட்கிறாரு. ஆங்கிலத்திலே நீங்க கடிதம் எழுதுறீங்க எனக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் போட்டு அனுப்புறாரு. யாரு, மகாத்மா. அது எவ்வளவு கூசம் பிடிச்சது பாருங்க. அங்கிருந்து அனுப்புறாரு. உடனே என்ன பண்றாரு இவரு திருப்பி கடிதம் எழுதுறாரு. மகாத்மா அவர்களே, நீங்க தேசப்பிதா, உங்களை நேசிப்பவன் நான், உங்களை பூசிப்பவன், உங்களை உளமாற நேசிக்கிறேன். எப்படி என்னுடைய குடும்பத்தை நினைக்கணும் மொழி அது பிடித்தமா அடுத்த பிறவி பிறந்தா நீங்க என்ன பிறக்க விரும்புறீங்கன்னு கேட்கிறாங்க.
யாரை பத்திரிக்கையாளர் சூழ்ந்து கேட்குறாங்க. அவர் சொல்றார், மகாத்மா நான் பிறந்தால் அடுத்த முறை எனக்கு தமிழ்னா பிறக்கணும்னு சொல்றாரு. யார்? மகாத்மா சொல்ற, நான் அடுத்த முறை பிறந்து தமிழ்னா பிறக்கிறேன். ஏன் தமிழ்னா பிறக்கணும்? நீ ஒரு குஜராத்தி, நீ குஜராத்தி கூட நீ எனக்கு தமிழ்னா பிறக்கிறன்றப்போ அப்படின்னு சொல்ல ஒரு சொல்றாரு. எனக்கு மாதம் 2 கடிதம் டாக்ஸ் ராயல் என்று ரஷ்ய அறிஞர் எனக்கு அனுப்புவார். ரஷ்ய அறிஞர் டாக்ஸ் ராயல் எனக்கு அனுப்புவார். அப்படி கடிதங்கள் அனுப்புகின்ற போது அந்த கடிதத்தில் 2 வரி இருக்கும் மேல. அந்த 2 வரியை படிப்பேன். அந்த 2 வரி படிச்சா உலகத்தினுடைய ஒட்டுமொத்த நடப்புகளை அந்த 2 வரியில குறிச்சிருக்கும். அதே மாதிரி 2 வரியில குறிச்சிருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு ஒவ்வொரு வரையும் பார்த்துட்டு என்ன பண்ணிருக்காரு, இவர் கடிதம் எழுதியிருக்காரு மகாத்மா. இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் கடிதம் எழுதுறீங்க, அந்த கடிதத்தில் 2 வரி வந்து எழுதுறீங்க. அந்த 2 வரியும் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த நடப்புகளை நீங்க வடிவமைச்சு எழுதுறீங்களே, அந்த கவிதை உங்களுக்கு எங்க கிடைச்சதுனாரா? அப்ப இவருக்கு படி எழுதிருக்காரு, உங்க நாட்டில் தான் இருந்து கிடைச்சதுனாரா? எங்க நாட்டில இருந்து எங்கன்னு கேட்டிருக்காரு. இந்தியாவில தான் கிடைச்சு. இந்தியாவில எங்க? தென்னிந்தியாவில எங்க கிடைச்சு? தமிழ்நாட்டில் எங்க கிடைச்சா மயிலாப்பூர்ல இருந்து. மயிலாப்பூர்ல யாரும் அந்த கவிஞனா? திருவள்ளுவர் சொன்னார். அந்த திருவள்ளுவரை சொல்ற, திருவள்ளுவர் சொல்ற, அந்த எங்களுக்கு கிடைச்சது அங்க இருந்து தான் கிடைச்சதுனார். திருவள்ளுவர் கிடைச்சனார். அப்ப கிடைச்சது அதுக்கு என்ன, அதுக்கு இதுக்கு என்னங்க சம்மந்தம் முடிச்சு போறீங்க? ஆக அந்த கவிதையை படிக்கும்போது உலக நடப்புகளை ஒட்டுமொத்தமாக அந்த இடத்துல 2 வரி எழுதுவாரு அந்த வள்ளுவர்ன்றார். ஆக நான் அடுத்த முறை தமிழனாக பிறந்து டிரான்ஸ்லேஷன் என்கிற பூத கண்ணாடி இல்லாமல் நான் அந்த திருக்குறளை படிப்பதற்காக நான் தமிழனாக பிறக்கணும்னு சொன்னவர்தான் நம்முடைய மகாத்மா காந்தி. இன்னைக்கு அழிக்கப்பட்டு சுரண்டப்பட்டு வந்திருக்கிறோம். 1965 எப்படிப்பட்ட அந்த போர் ஏற்பட்டதோ, எப்படிப்பட்ட மொழி போர் ஏற்பட்டதோ, அப்படிப்பட்ட போரை இந்த ஆட்சி நமக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது நம்முடைய ஒன்றிய அரசு. ஆகவே நாம் பயணிக்கின்ற நேரம் மத்திய அரசை கடுமையான முறையில் எதிர்த்து, அதே நேரத்தில் நம்முடைய மொழியை காப்பாற்றுவதாக இந்த நிகழ்ச்சியை அருமை நண்பர் மாநில துணை செயலர் நம்முடைய தமிழக முதல்வர், துணை முதல்வர் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். ஆக இப்படிப்பட்ட இந்த கூட்டத்தில் வந்த நீங்க எல்லாம் உணர்வோடு வந்து நம்ம இந்த கந்தம் கலைஞம் போவோம் இல்லாம அடுத்து எப்படியாப்பட்ட சூழ்நிலையில் நாம் சந்திக்கும் தயாராக இருப்போம். நமக்கு தமிழ் வேணும், இந்தி ஒழியணும். நம்ம பொறுத்த வரைக்கும் எந்த மொழி மீது எதிரிகள் கிடையாது. நம்ம தமிழ் மொழியை மாதிரி ஒரு இனிமையான மொழி எந்த மொழியும் கிடையாது. அப்படிப்பட்ட மொழிக்கு இன்னைக்கு குந்தகம் வந்திருக்கு. ஆகவே நம்ம இருக்கின்ற ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா இன உணர்வோடு, மொழி உணர்வோடு, நாட்டால் இந்தியன் மாற்றுப்படுத்தி கிடையாது, நம்ம இனத்தால் திராவிடன், அதிலேயே மாற்றப்பட்ட கருத்து கிடையாது, மொழியால் தமிழன், அதே நேரத்தில் நம்ம மொத்தத்தில் நம்ம மனிதன். ஆகவே நம்ம பொறுத்தவரைக்கும் இப்படிப்பட்ட உணர்வோடு இருந்து வருகின்ற காலகட்டத்தில் நம்முடைய தளபதி அவர்களுக்கும் துணை முதல்வர்களுக்கும் உட்ட உறுதுணையாக இருந்து நாட்டையும் தமிழ் மொழி, ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எந்த குணத்தில் இப்படியே தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மொழிக்கும் கடல்கள் வாழ்கின்ற தமிழர்களுக்கும், அதே நேரத்தில் இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எந்த கோணத்தில் எப்படிப்பட்ட இழப்பு வந்தாலும் அது முதல் குரல் கொடுப்பவர்கள் நம்ம தான். அதில் 2 கருத்துக்கு இருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் திருமதி இந்திரா காந்தி அவர்களுக்கும் நம்ம இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும் போது ஏற்பட்ட சண்டை, நமக்கும் பாகிஸ்தானுக்கு ஏற்பட்ட சண்டையில் பார்த்தீங்கன்னா திருமதி இந்திரா காந்தி அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா யுத்த நிதி கேட்டாங்க. யுத்த நிதி கேட்கிறப்போ அவங்க தான் பெரும்பாலும் ஆட்சி நடத்துறாங்க வடநாட்டில். இருந்தாலும் அங்கே அவங்க ஆளுகின்ற மாநிலம் உத்தரப்பிரதேசம், பெரிய மாநிலம், சொந்த மாநிலம், அங்க கூட கொடுக்க முடியாத அளவிற்கு அன்றைய நம்முடைய தமிழ் கொள்கை ரீதியாக நமக்கு பரவல கருத்து வேறுபாடு இருந்தாலும் நம்ம கொடுக்கணும்னு சொல்லி யுத்த நிதியை திரட்டி 7 கோடி ரூபாயை அந்த காலத்திலே கொடுத்த பெருமை மறைந்து மறையாமல் வாழ்கின்ற இதே தெய்வம் கலைஞருக்கு உண்டு. அதெல்லாம் பெருமை. ஆகவே இப்படிப்பட்ட நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடு வேறுபாடு செய்த அருமை தம்பி நம்முடைய லோகேஷ் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்து